நம்ம தொடர்ந்து செல்வம், வெல்த்தை குறித்து தொடர்ந்து ஒரு 5 வாரங்களாக பார்த்து வருகிறோம். இப்போ இன்றைக்கி 6வது வாரம் பார்த்து வருகிறோம். சரி, இப்போ வெல்த்துன்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாரும் பணத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறார்கள். ஆனால் வெறும் பணம் மட்டும் வெல்த், செல்வம் அல்ல, மற்ற அநேக காரியங்களும் அதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பணத்தில் செல்வந்தர்களாக இருக்கிற அநேகர் மற்ற காரியங்களிலே தரித்திரர்களாக இருக்கிறார்கள், தேவனோடு உறவில்லாதவர்களாக இருக்கிறார்கள், சரீரத்தில் வியாதியோடு இருக்கிறார்கள், இப்படி பல்வேறு பிரச்சனையோடு இருக்கிறாங்க. ஆனால் நாம் எல்லா பகுதியிலும் எல்லா இடங்களிலும் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னேன். அதில் குறிப்பாக ஒரு 7 பகுதியில் நாம் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும். என்னதெல்லாம் அப்படின்னா, ஆவிக்குரிய பகுதி, ஆவிக்குரிய செல்வம். 2வது ஆத்தும செல்வம். 3வது சரீர செல்வம். இந்த சரீரத்தில் நாம் சுகமாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அதனால் சரீரத்தில் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 4வது சமூக செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 5வது செல்வாக்கு என்னும் செல்வம். நாம் இந்த சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்கவர்களாக விளங்க வேண்டும் அப்படின்னு தேவன் விரும்புகிறார். 6வது சமுதாய செல்வம். இந்த சமுதாயத்தில் எல்லாரோடும் ஒரு நல்ல உறவிலே, நட்பு உறவிலே, சமாதானத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 7வது தலைமுறை செல்வம். நம்முடைய தலைமுறைகளுக்கெல்லாம் நாம் செல்வத்தை விட்டு செல்கிற ஒரு செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படின்னு 7 பகுதியில் நாம் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதில் குறிப்பாக இப்போ நம்ம இன்னையோட 4வது வாரமாக ஆவிக்குரிய செல்வம். ஆவிக்குரிய செல்வம்னா என்ன, ஆவிக்குரிய ரீதியில் நாம் செல்வந்தர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம், இதெல்லாம் குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதில் என்ன பார்த்தோம், இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய செல்வம் என்பது சாத்தியமே இல்லாமல் இருந்தது. ஆவிக்குரிய செல்வம் நான் சொல்லும்போது நாம் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவனை குறித்து அப்படி சொல்கிறேன். இந்த நித்திய ஜீவன், இந்த ரட்சிப்பு, இதெல்லாம் சாத்தியமே இல்லாமல் இருந்தது. ஒரு பாவி தன்னை ரட்சித்து கொள்ள முடியாது. அதனால் என்ன பண்ணுறாரு, தேவனே தம்முடைய குமாரனை அனுப்பி நமக்கு இந்த நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்மை ஆவிக்குரிய ரீதியிலே செல்வந்தர்களாக மாற்றியிருக்கிறார் என்று பார்த்தோம். இதை எப்படி அவர் பண்ணார், எப்படி நம்மை ஆவிக்குரிய செல்வந்தர்களாக அவர் மாற்றினார்? 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலிருந்து வாசிச்சோம் இல்லையா? அவர் சிலுவையிலே அவர் தரித்திரர் ஆனது நிமித்தமாக நாம் செல்வந்தர்களாக மாறி இருக்கிறோம். நாம் ஐஸ்வர்யவான்களாக செல்வந்தர்களாக மாறும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தரித்திரர் ஆனாரே அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ அவர் தரித்திரராகி நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, செல்வந்தர்களாக மாற்றி விட்டார். அது மட்டும் இல்லை, யாக்கோபு சொல்கிறான், நாம் எல்லாரையுமே, அதுவும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒருவேளை பணமே இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களையும் கூட தேவனை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் அவர்களையும் தேவன் எப்படி பார்க்குறாராம், விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் பார்க்கிறார் என்று யாக்கோபு 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறார். தேவன் உலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா அப்படின்றார். அப்போ இயேசுவை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள், ஆனால் அந்த விசுவாசம் உள்ள உங்களை தேவன் செல்வந்தர்களாக, ஐஸ்வர்யவான்களாக பார்க்கிறார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனோடு உங்களுக்கு நல்ல ஒரு உறவு உண்டாயிருச்சு. அப்புறம் இந்த உலகத்தில் பணம் இல்லைன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதுவும் சேர்ந்து வந்துவிடும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த கூட கொடுக்கப்படுற விஷயம்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நம்மை தேடி வந்துவிடும். நாம் செய்ய வேண்டியதை செய்தால் போதும். தேவன் கொடுத்த ஐடியாவில் நம்ம பிஸ்னஸ் செய்யலாம், வேலை பார்க்கலாம், எதை செய்தாலும் அதையெல்லாம் அவர் ஆசீர்வதித்து நம்மை செல்வந்தர்களாக, இந்த பணத்திலையும் செல்வந்தர்களாக மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்போ அதில் குறிப்பாக இந்த ஆவிக்குரிய செல்வந்தர்களாக நம்ம மாற்றியிருக்கிறார். அப்படி செல்வந்தர்களாக மாற்றிருக்கும் போது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய செல்வங்களை குறித்து சொன்னேன். 5 செல்வங்களை சொன்னேன். அதில் குறிப்பாக முக்கியமாக என்ன, பிரதான செல்வம் என்ன, திரித்துவ தேவன். தேவனே நம்முடைய சொத்தாக, செல்வமாக மாறியிருக்கிறார். இந்த திரித்துவ தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணியிருக்கிறார். ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் கிடைக்கல. ஆனால் இயேசுவின் மூலமாக நாம் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவியானவர், திரித்துவத்தின் 3வது நபர் ஆவியானவரே நமக்குள்ளே வாசம் பண்ணியிருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய செல்வம் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஆவியானவர் தான், இந்த திரித்துவ தேவன் தான் முதலாவது ஆவிக்குரிய செல்வம். 2வது ஆவிக்குரிய செல்வம் என்ன, நித்திய ஜீவன். இந்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியின் மூலமாக நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது, ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது, நித்திய ஜீவன் நமக்கு
கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, தெய்வீக சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறி இருக்கிறோம். நான்காவது, ஜீவ பிரமாணம், அதாவது நம்ம உள்ளத்தில் அவர் பிரமாணங்களை எழுதிவிட்டார். அவருடைய அந்த குணாதிசயம், அவருடைய சுபாவம் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அவர் ஆவியானவர் எழுதிட்டார். பழைய ஏற்பாட்டில் 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருந்தது. அதை அவர்களால் கடைபிடிக்க முடியல. அவர்கள் மறுபடி விழுந்தார்கள். ஆனால் இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை கீழாக இருக்கிறோம். நம்ம உள்ளத்திலேயே அந்த பிரமாணங்களை எல்லாம் அவர் எழுதிவிட்டார். வெறும் எழுதிட்டு அப்படி விட்டுறல, அதன்படி வாழுவதற்கு நம்மை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அதான் ஆவியானவரை நமக்குள்ளாக வந்து வாசம் பண்ணியிருக்கிறார்னு சொன்னேன். அப்போ 5 காரியங்களை கொடுத்துருக்கிறார். என்ன? திரித்துவ தேவனே நம்முடைய செல்வமாக இருக்கிறாரு. அதன் மூலமாக நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. தெய்வீக சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தெய்வீக சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக மாறியிருக்கிறோம். ஜீவ பிரமாணம் நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்மை அவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இப்படி இந்த 5 ஐஸ்வர்யங்களை நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி இந்த பெற்ற ஐஸ்வர்யங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும் இல்லையா? அனுபவிக்கிறது ரொம்ப முக்கியம். அனுபவிச்சாதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்லா இருக்க முடியும். பணம் கோடியாக இருந்தாலும் அதை எடுத்து பயன்படுத்தினா தானே நாம் சரீரத்துலேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி நல்லா வாழ முடியும். வீடு கட்டலாம். அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணால் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும். இதெல்லாம் நடக்கும் இல்லையா? அதே போல தான் ஆவிக்குரிய ரீதியிலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த செல்வங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத குறித்து நான் போன வாரம் சில காரியங்களை சொல்ல ஆரம்பித்தேன். எப்படி இதை பயன்படுத்துறது? நாம் தேவனோடு உள்ள அந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், பயன்படுத்த முடியும் அப்படின்னு போன வாரம் நான் சொன்னேன். இந்த ஐக்கியத்தை குறித்து நிறைய பேசினேன். 1 யோவான் 1வது அதிகாரத்திலிருந்து முதல் 7 வசனத்தை வாசித்து எப்படி பிதாவாகிய தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது, மற்ற விசுவாசிகளோடு எப்படி ஐக்கியம் உண்டாயிருக்கிறது, தேவன் ஒளியாக இருக்கிறார், அந்த ஒளியாக இருக்கிற தேவனோடு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கிறது, அதனால் நாம் எப்படி நம்முடைய பாவங்கள் கூட அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறது. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம் சில நேரத்தில் பாவம் செய்தாலும் அவருடைய நாம் அந்த பாவத்தை அறிக்கையிடும்போது அவர் நம்முடைய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை நம்மை சுத்திகரிக்கிறார். இதெல்லாம் குறித்து பார்த்தோம். சரி, அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நித்திய ஜீவன் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எப்படி நம்ம அனுபவிக்கிறோம்? ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா? நம்ம சரீரத்தில் ரத்தம் ஓடுது. இந்த ரத்தம் தான் நம்முடைய சரீரத்துக்கு, இந்த மாம்சத்துக்கு ஜீவனாக இருக்கிறது. ஆனால் இந்த ஜீவனாக இருக்கிற ரத்தம் சரீரத்தில் ஓடுனா தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சரீரத்தில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் நீங்கும், நம்ம சரீரத்துக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல தான் ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். பவுல் சொல்கிறார் இல்லையா, கிறிஸ்து எனக்கு ஜீவன்றார். அப்போ கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கிறார். எப்படி அப்போ அந்த கிறிஸ்துவை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? ஆவியானவர் மூலமாக கிறிஸ்துவினுடைய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கலாம். ஆவியானவர் கிறிஸ்துவின் ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பரவி பாய செய்கிறார். இது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே நடக்குது. எப்படி சரீரத்தில் டெய்லி ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது இல்லையா? அப்படி ஓடிட்டே இருக்கும்போது நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் கிடைக்குது, தேவையில்லாத கழிவுகளும் நம்மை விட்டு வெளியே நீங்கி கொண்டே இருக்கிறது. அதே போல தான் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் நீங்குகிறது. எப்படி நீங்கிறாரு? இயேசுவின் நம்ம தவறு பண்ணுறோன்னா அவரிடத்துல போய் அறிக்கையிடும்போது அது நீக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 5வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, அவர் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரிக்கிறார். வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் போய் தேவையில்லாத காரியங்களை என்ன செய்கிறது? நீக்குகிறது. அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதை பற்றி நம்ம யோசிக்கும் போது, தியானிக்கும் போது தேவனோடே நாம் ஐக்கியம் கொள்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியம் நீங்கிறது மட்டும் இல்லை, நாம் பலனடையவும் செய்கிறோம், தேவனுடைய பிரசன்னத்தையும் அனுபவிக்க செய்கிறோம். சரி, அப்போ இப்படிப்பட்ட அந்த ஐக்கியத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஜீவனை, அந்த ஆவிக்குரிய செல்வத்தை நாம் என்ன செய்கிறோம்? அனுபவிக்கிறோம். இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஐக்கியத்தின் மூலமாக நமக்கு இன்னொரு காரியம் உண்டாகுது. என்ன உண்டாகுதுன்னா, ஒரு உணர்வு உண்டாகுது. தேவன் என் கூட தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு உண்டாகிறது. ஐக்கியம் இல்லாமல் இந்த உணர்வு வராது இல்லையா? நம்ம யார் கூடயாவது உட்காந்து பேசுகிறோம் அப்படின்னா அவர்களுடைய அந்த அன்பை, அவருடைய பாசத்தை இதெல்லாம் உணர்றோம் இல்லையா? அந்த உணர்வு நமக்கு உண்டாகுது இல்லையா? ஒரு சந்தோஷத்தை உணர்கிறோம், சமாதானத்தை உணர்கிறோம் இல்லையா?
அதே போல தான் நாம் தேவனுடைய ஜீவனோடு அவருடைய வார்த்தையோடு ஐக்கியம் கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகுது? இந்த ஜீவ ஐக்கியத்தில் இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, ஒளியாய் நமக்கு ஜீவனாக இருக்கிற தேவனை நாம் உணர முடியுது. எப்படி காற்று அடித்தா நம்ம மேலே வீசுது, அதை நம்ம உணர்றோம். அதே போல் தேவனை நாம் இந்த மாம்ச கண்ணால் பார்க்கலன்னா கூட நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவரை உணர முடியும். சரி, அப்போ இந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உணர்வை குறித்து நான் போன வாரம் ஒரு வசனத்தை வாசினேன் இல்லையா? ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன் மறுபடியும் அந்த வசனத்தை. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு. இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சிந்தை அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை மனம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்போது இங்கே என்ன புரிந்து கொள்ளலாம் அந்த வசனத்தை வச்சு? நம்முடைய மனதை நாம் மாம்சத்தின் மேலே, அந்த பழைய சுபாவத்தின் மேலே, பாவத்தின் மேலே வைக்கும்போது நமக்கு மரணத்தின் உணர்வு உண்டாகுது. அதே மாதிரி நம்முடைய மனதை ஆவிக்குரிய தேவன் மேலே, ஆவிக்குரிய காரியங்கள் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே வைக்கும்போது நமக்கு ஜீவன், சமாதானம், இதை குறித்த உணர்வு உண்டாகுது. இதை விளக்கி சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டம். ஏனென்றால் இது உணர்கிற காரியம். இந்த உள்ளான உணர்வின் மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே நடக்கிறது. என்ன நடக்குது? நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. அதனால் நமக்குள்ளே இந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் தேவனிடத்தில் ஐக்கியம் கொள்ள தான் இந்த உணர்வு அதிகரிக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, தேவன் என் கூட இருக்கிற மாதிரி உணர்வே இல்லைங்க, ஃபீலிங்கே இல்லை அப்படின்வாங்க. கேட்டிருக்கிறேன் நான். தேவன் என் கூட இருக்கிற மாதிரியே இல்லை, கைவிட்ட மாதிரி இருக்குது, எதுவுமே அவர் பண்ணுற மாதிரியே தெரியல அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? எப்படி உணர்வு வரும்? தேவன் என் கூட தான் இருக்கிறாருன்றது எப்படி ஃபீல் பண்ணுறது, எப்படி உணர்றது? அவரோடு போய் ஐக்கியம் கொண்டால் தான் உணர முடியும். இல்லைன்னா உணர முடியாது. இல்லைன்னா அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு, ஆனால் உணர முடியாது. சில வீடுகளை பார்த்துருக்கேன் நான். கணவன் மனைவி ஒன்றா தான் வாழ்வாங்க, ஆனால் 2 பேருக்குள்ளே பேச்சுவார்த்தை இருக்காது. இவங்க மனைவி சமைச்சு வச்சுட்டு போனால் இவர் சாப்பிடுவார், எல்லாம் பண்ணுவார், ஆனால் 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. 2 பேரும் ஒன்றா ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனால் பேசிக்க கூட மாட்டாங்க. சமைச்சு வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க, இவர் சாப்பிட்டுட்டு இவர் போயிடுவார். இப்படிப்பட்ட வாழ்க்கை நிறைய பேர் வாழ்கிறாங்க. அப்போ அவர்கள் மத்தியில் பெருசாக அந்த கணவன் மனைவி அப்படின்ற அந்த வாழ்க்கையில் அந்த அன்பு, அந்த பாசம், அந்த உணர்வை அவர்கள் அனுபவிக்க முடியாது. எப்போ அனுபவிக்க முடியும்? 2 பேர் உட்காந்து பேசணும் இல்லையா? அதே போல தான் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆனால் நம்ம அதை உணர்றதில்லை. ஏன் உணர்றதில்லை அப்படின்னா, நாம் அவரோட நேரத்தை செலவழிக்கிறது இல்லை. அவருடைய வார்த்தை எடுத்து பல நேரங்களில் அவர் என்ன சொல்ல வராருன்றதை கவனிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. அதனால் நம்ம அதை உணராமல் போயிடுறோம். அதனால தான் இந்த உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணியும் உணர்வு இல்லாத இருக்கிறார்கள். தேவன் தங்களோடு தான் இருக்கிறார்ன்ற உணர்வு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, மனது பல காரியங்கள் மீது வைக்கப்படுகிறது. அதான் இங்கே சொல்கிறாரு, மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தின் மீது, அந்த விழுந்து போன அந்த பழைய சுபாவத்தின் மேலே, தங்களுடைய ஊன் இயல்புன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பழைய மனித இயல்பு, அந்த இயல்பு மேலே தங்களுடைய மைண்டை செட் பண்ணிடுறதுனால தேவன் தங்களோடு இருக்கிறாருன்றதை அவங்களால உணர முடியல. இல்லாதது போலே உணர்றாங்க. ஜெபம் பண்ணால் கூட என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாரா இல்லையான்னு தெரியலையே அப்படின்ற ரீதியில் தான் உணர்றாங்க. ஆனால் பாருங்கள், இயேசுவை பாருங்கள். இயேசு பூமியில் மனிதனாய் வந்தபோது சொல்கிறாரு, நான் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் என் ஜெபத்தை நீ கேட்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்றார். அப்படிப்பட்ட ஒரு உணர்வு வேணும். நான் ஜெபம் பண்ணும்போது தான் அவர் கேட்குறாரு, அதற்கு அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் வேணும். எப்படி இந்த நிச்சயம் வரும்? இந்த ஆவிக்குரிய செல்வத்தில் நம்ம வளரும்போது தான் அது வரும். இந்த ஆவிக்குரிய செல்வத்தை நம்ம பயன்படுத்தும் போது தான் வரும். எப்படி பயன்படுத்துறது? ஐக்கியம் கொள்ளணும். அந்த ஐக்கியத்தினால நமக்கு உணர்வு உண்டாகிறது. இந்த உணர்வு அதிகரிக்க வேண்டும். இந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். நிறைய பேருக்கு என்ன உணர்வு அதிகரிக்கிறது? இப்போ நீங்கள் ஆவிக்குரிய உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறீங்களா, இல்லைன்னா வேறு உணர்வு உள்ளவர்களாக இருக்கிறீங்களா அப்படின்றத எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, தேவன் தங்களோடு இல்லை அப்படின்ற ரீதியில் உணர்கிறாங்க. ஏன் அப்படி உணர்கிறாங்க? தங்களுடைய மனதை மாம்சத்தின் மேல் வைக்கிறார்கள்,
அந்த பாவ சுபாவத்தின் மேலே வைக்கிறாங்க. வேதத்தில் ஜென்ம சுபாவம்னா சொல்லப்படுது இல்லையா, அந்த ஜென்ம சுபாவத்தின் மேலே வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறதுனால என்ன உண்டாகுது? தங்களுக்குள்ளாக மரணத்தை உணர்கிறார்கள். எப்படி உணர்றாங்க? அவங்களுக்கு என்ன உண்டாகுதுன்னா, எப்போதுமே எதையாவது குறித்த ஒரு பயம், ஒரு கவலை, என்ன செய்ய போகிறேன்னு தெரியலையே, உள்ளத்தில் ஒரு சமாதானமே இல்லாதனால, நிம்மதி இல்லாதனால, ஒரு இளைப்பாறுதலே இல்லை, உள்ளத்தில் எப்போதுமே ஒரு பதட்டம், என்ன நடக்குமோ, என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறனோ, இப்படின்ற ஒரு பதட்டமும் ஒரு இளைப்பாறுதல் அற்ற நிலையிலேயுமே நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருப்பாங்க, வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஏதாவது ஒன்று செய்யணும்னா தங்களுடைய பலவீனத்தை உணர்வார்கள். என்னால் அது முடியாது, என்னால் செய்ய முடியாது, இப்படிப்பட்ட உணர்வு அவர்களுக்குள்ளாக அதிகமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, மனச்சோர்வு, பலவீனம், எப்போதுமே இப்படிப்பட்ட உணர்வு அதிகமாக அவர்களுக்குள்ளாக வந்து கொண்டே இருக்கும். ஏன் வந்து கொண்டே இருக்குது? தங்களுடைய மனதை எங்கே வைக்கிறாங்க? மாம்சத்தின் மேலே வைக்கிறாங்க. தேவன் மேலே வைக்கிறது இல்லை, தங்களுடைய சுயத்தின் மேலே வைக்கிறாங்க. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது என்ன நடந்ததாங்க? தங்களுடைய ஏன் இஷ்டப்படி என்ன வேணால் நான் பண்ணிப்பேன், எனக்கு தேவன் என்ன சொல்கிறார் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, ஏன் இஷ்டப்படி நான் என்ன வேணால் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசு சொன்னதை கேட்டு செய்கிறாங்க இல்லையா? அது நிமித்தமாக மனிதனுடைய மனம் கெட்டு போனது. அவன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்டான். அதான் ரோமர் 1 வாசிக்கிறோம், அவர்கள் சிந்தனையில் வீணரானார்கள், அவருடைய இருதயம் இருளடைந்தது, இதெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா? இந்த வீணான சிந்தனை, அந்த பழைய சுபாவம், அந்த பாவ சுபாவம், அதன் மீதே நம்முடைய மனதை செட் பண்ண நாம் ஒவ்வொரு நாளும் உயிருள்ள மனிதர்களாக இருந்தாலும், தேவனுடைய ஜீவனை பெற்றிருந்தாலும், ஆவியானவரே உள்ள வாசமாக இருந்தாலும், எதை உணர்கிறோம்? மரணத்தை உணர்கிறோம், கவலையை உணர்கிறோம், பயத்தை உணர்கிறோம், என்னால் முடியாதுன்றதை உணர்கிறோம், இளைப்பாறுதலே இல்லை, நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, வாழ்க்கையில் வருகிற பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடிய பலனும் இல்லை. இப்படிப்பட்ட உணர்வு தான் நிறைய பேருக்குள்ளே இருக்குது. காரணம் என்ன? மனது தான் காரணம். அதனால தான் இந்த ஆவிக்குரிய ரீதியில் செல்வந்தர்களாக மாற்றப்பட்டு இருந்தோம். யாக்கோபு சொல்கிறார் இல்லையா, விசுவாசத்தில் இவர்களை தேவன் ஐஸ்வர்யவான்களாக பார்க்கிறார், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றிருக்கிறாரு, தம்முடைய ஆவியானவரையே கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுத்திருந்தும் அவர்கள் மரணத்தை உணர்கிறார்கள். அதனால தான் வாழ்க்கையில் பல்வேறு காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, தொழிலில் தோல்வி, இவங்க ஜப வாழ்க்கையில் கூட தோற்று போயிடுறாங்க, பைபிளை படிக்க முடியல, எதையும் ஒழுங்காக செய்ய முடியல, எப்போதுமே எதை குறித்தும் ஒரு பயமும் பதட்டமுமே அவர்களுக்குள்ளாக நிறைந்து கொண்டிருக்கிறது இல்லையா? சரி, அப்போ இந்த விதமான இந்த மரணம், இந்த விதமான பயம், இந்த மாதிரி ஒரு குழப்பம் எப்போதுமே இருக்கிறதுக்கு நாம் தேவனுடைய ஜீவனை பெற்றிருந்தால் கூட அப்படியே வாழ முடியும். அதான் சொல்ல வரேன். நிறைய பேர் தேவனுடைய ஜீவனை பெற்றிருக்கிறாங்க, நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறாங்க, தேவனோடு அவர்களுக்கு ஒரு நல்ல உறவு உண்டாகி விட்டது. அப்படி உண்டானா கூட இந்த மரணத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, டெய்லி பயத்தையும் கவலையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ எப்படி இதை மாற்றுறது? ஒரே ஒரு வழி தான் அங்கே சொல்கிறாரு, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஏன்னா மரணத்துக்கு ஆப்போசிட் என்னது? ஜீவன். அந்த ஜீவனை எப்படி அனுபவிக்கிறது? மாம்சத்தின் மேலே, தங்களுடைய அந்த பழைய சுபாவத்தின் மேலே, பாவத்தின் மேல் தங்களுடைய மனதை செட் பண்ணாமல் என்ன பண்ணணும்? ஆவியின் மேல், தேவனுடைய வார்த்தையின் மேல், தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்பதன் மேலே தங்களுடைய மனதை செட் பண்ணும்போது என்ன நடக்கிறது? ஜீவனும் சமாதானமும் உண்டாகிறது. அந்த ஜீவனுடைய உணர்வு உண்டாகிறது, உள்ளத்தில் ஒரு திருப்தி உண்டாகுது, நிம்மதி உண்டாகுது, சமாதானம் உண்டாகுது, மகிழ்ச்சி உண்டாகுது. இதுவரை இல்லாத விதத்தில் தேவன் என்னுடைய வாழ்க்கையை குறித்து இப்படிப்பட்ட இந்த பெரிதான நோக்கத்தை தான் வைத்திருக்கிறார் என்று தேவனுடைய சித்தத்தையே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடிய ஒரு பலன் உண்டாகிறது. அதான் பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ எதையுமே இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாது அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். ஏனென்றால் செய்வதற்கு பலன் நமக்கு உண்டாயிருக்கிறது. எங்கேருந்து பலன் உண்டாயிருக்கிறது? ஆவியானவரே நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுறாரு. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 3வது அதிகாரத்தில், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் கற்பனை செய்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலமும் சபையிலே மகிமை உண்டாவதாக அப்படின்றார்.
நாம் சொல்கிறவங்களுக்கு நீங்கள் உணர்றீங்களோ இல்லையோ, ஆவியானவர் உங்களுக்குள்ள வல்லமையான விதத்தில் கிரியை நடப்பித்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தினமும் உங்களுக்குள்ள ஆவியானவர் வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கூட உங்களுக்குள்ள ஆவியானவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை பண்ணிகிட்ருக்கிறார். ஒரு பெரிய இயந்திரம், ஏதாவது ஒரு பெரிய மிஷின் ஓடுனா எவ்வளோ சத்தம் கேட்கும், எவ்வளோ பவர்ஃபுல்லாக அங்கே வேலை நடக்கும் இல்லையா? அந்த மாதிரியா நாங்கள் கேட்டால் என்ன கேட்டால் அதை விட மிக மிக வல்லமையான விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வேலை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எதற்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறாரு? நாம் இந்த ஜீவனையும் சமாதானத்தையும் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கும்படியாக, தேவனோடு நமக்கு இருக்கிற அந்த உறவிலே, நாம் அந்த ஐக்கியத்திலே வளரும்படியாக, நாம் உள்ளான மனிதனிலே வல்லமையாய் பலப்படும்படியாக தேவன் நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். இதை நம்ம யோசித்து பார்க்குறதில்ல. இந்த தேவனோடு அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் ஐக்கியம் கொள்வதில்லை. அதனால் அந்த ஐக்கியம் கொள்ளாததுனால இந்த உணர்வு நமக்கு இல்லை. அதனால தான் எப்போதுமே பயப்படுகிறோம், கவலைப்படுறோம், குழம்பி போயிடுறோம், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போயிடுறோம். அப்போ ஒவ்வொரு நாள் நீங்கள் உங்களை பார்த்து உங்களை செக் பண்ணிக்கணும். எப்படிங்க செக் பண்ணுறது? சில உதாரணம் கொடுக்குறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே செல்வந்தர்களாக இருப்பீர்களானால் எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதற்கு தேவன் தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. அப்படி கொடுத்த ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும், எதையெல்லாம் நாம் மேற்கொள்ள முடியும், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு ஒரு மேலான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15, 9, 10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாக இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி சொல்கிறாரு. நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினேன், அதனால் நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுறதுக்கே எனக்கு தகுதி இல்லை. அந்தளவுக்கு நான் ஒரு மோசமான காரியத்தை செஞ்சுட்டேன். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். தேவன் என் மேலே கிருபையும் இரக்கத்தையும் காண்பிச்சதுனால இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் எனக்கு அருளிய கிருபையை நான் அந்த கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது. என்ன சொல்கிறாரு? மற்ற 11 அப்போஸ்தலர்களை காட்டிலும் ரொம்ப அதிகமாக இவர் பிரயாசப்பட்டார். ரொம்ப அதிகமாக பிரயாசம் பண்ணிருக்கிறாரு. அநேக ஊழியங்களை எல்லா இடங்களுக்கும் சென்று செய்திருக்கிறார். எப்படி செய்தார்னு நினைக்கிறீங்க? சொல்கிறாரு, நான் இருக்கிறது என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. இந்த கிருபையை நான் விருதாவாக ஆக்கலை. இந்த கிருபைனா என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்கிறேன், நம்மளால் செய்ய முடியாததை செய்யும்படியாக நமக்கு பலன் அளிக்கிறது தான் தேவ கிருபை. அப்படிப்பட்ட அந்த கிருபை எனக்கு உண்டாயிருக்கிறது. அதனால தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் செஞ்சேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மற்ற அந்த கொரிந்திய விசுவாசிகளுக்கு 2 கொரிந்தியர் நிருபத்தை எழுதும்போது இன்னொரு விஷயம் அவங்களுக்கு சொல்கிறாரு பாருங்கள். என்ன சொல்கிறாரு? 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 1 வசனம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். என்ன சொல்கிறாரு? தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் வீணாக பெறலை, அதை பயன்படுத்தணும். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அதை நான் பயன்படுத்தி தான் இந்த அளவுக்கு தேவனுக்காக வாழ்ந்துருக்கிறேன், ஜெயித்திருக்கிறேன். எத்தனையோ பிரச்சனைகள்லாம் வந்தபோது எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறேன். ஆகவே நீங்களும் அந்த தேவ கிருபை என்ன செஞ்சிடாதீங்க, வீணாக்கிறாதீங்க, விருதாவாக்கிறாதீங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் 5வது அதிகாரத்திலலாம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்றார். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது புது சிருஷ்டியாக மாறுறோம். தேவ கிருபை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபையை விருதாவாக்கிடக்கூடாது, அதை வீணாக்கிடக்கூடாது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்த வேண்டும். அந்த பலனை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா என்ன நமக்கு உண்டாகும் அப்படின்னா, முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போதுமே பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக வாழுவோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6வது அதிகாரம். இந்த கிருபையை நாம் பயன்படுத்துவோமானால், இந்த தேவனோட ஐக்கியம் நமக்கு உண்டாயிருக்குமானால், இந்த ஐக்கியத்தை வளர்த்து கொள்வோமானால், அந்த உணர்வு நமக்குள்ள தேவன் என்னோட தான் இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு போகிறதே இல்லை அப்படின்ற உணர்வு எனக்குள்ளே இருக்குமானால் நாம் பாவத்தை மேற்கொண்டு வாழலாம். எப்படி சொல்கிறார் பாருங்கள். ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது.
எப்பேற்பட்ட பாவமாவனாக இருக்கலாம், எந்த பாவமும் நம்மை என்ன செய்யாதான், மேற்கொள்ள மாட்டாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிருபை இருக்குது, அதனால் நான் எப்படின்னா வாழ்வேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கிருபை எதுக்கு கொடுக்கப்படுகிறது? கிருபையினால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். கிருபையை வச்சுக்கிட்டு பலவீனமாக இருந்துட்டு இருக்கக்கூடாது. என்னால் முடியலைங்க, என்னால் மேற்கொள்ள முடியலை, என்னால் செய்ய முடியலை, அப்படி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்மளை பலப்படுத்துறதுக்கு தான் அவர் கிருபையை கொடுத்துருக்கிறார். இயேசுவை அனுப்பி எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஆவியானவரை நமக்குள்ளே தந்திருக்கிறாரு. இப்போ தேவனுடைய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வாழணும். ஆதாமுக்குள்ளாக இருந்தோம், இப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, அந்த தேவனுடைய திட்டமே இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வாழணும். இயேசு கிறிஸ்து தான் கிருபை. அப்போ அந்த கிருபைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு அவர்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு மேற்கொள்ள, பாவம் நம்மளை மேற்கொள்ளாமல் நாம் பாவத்தை மேற்கொண்டு வாழுகிறோமா? கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே விழுந்து கொண்டே இருக்கிறது. ஏன் விழுந்து கொண்டே இருக்கிறாங்க? இது தெரியல. இந்த கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதை நான் பயன்படுத்துறது இல்லை, அதனால தான் பிரச்சனை. நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் அதை பயன்படுத்தலைன்னா நீங்கள் தோல்வி தான் அடைவீங்க. உங்களுடைய மனதில் இதை குறித்து ஒரு யோசனை, ஒரு உணர்வு இல்லைன்னா அப்புறம் தோற்று போயிடுவீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு போனால் தான் ஆண்டவர் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தோன்னே பாவம் செஞ்சிடறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் நமக்குள்ளே தான் வாசம் பண்ணுறார். நான் யார் தேவாலயம்? நாம் தான் தேவாலயம். நம்முடைய சரீரம் தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு பவுல், இல்லையா? அப்போ ஆவியானவரை, தேவனை நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு. அப்போ அப்படி அதுனா என்ன அர்த்தம்? தேவன் எப்போதுமே என் கூட தான் இருக்கிறாரு, அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அப்போ தேவன் எப்போதுமே என்னோடு இருக்கிறார். ஆனால் நான் எப்போதுமே அவர் இருக்கிறாருன்றதை உணர்றேனா? தினமும் அவரோடு அந்த ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளுகிறேனா? அது ரொம்ப முக்கியம். அதான் கணவன் மனைவி உதாரணம் சொன்னேன் இல்லையா? ஒரு கணவன் மனைவி ஒரு வீட்டில் வாழ்கிறாங்க, ஆனால் எல்லா குடும்பத்துலேயும் கணவன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் நல்லா இல்லை. சில கணவன் மனைவிகள் நான் பார்த்துருக்குறேன், கணவனும் மனைவியும் கண்ணாலே பேசிப்பாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு இவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர்களுக்குள்ளாக ஐக்கியம் வளர்ந்திருக்கிறது. ஒருவேளை கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் உட்கார்ந்து பேசி பழகி ஐக்கியத்திலே வளர்ந்திருக்கிறார்கள். அதனால் ரெண்டு பேரும் கண்ணாலே பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஐக்கியம் வளர்ந்திருக்கிறது. அதே போல தான் நாமும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக நாம் வளர்த்து கொள்வோமானால் என்ன நடக்கும் தெரியுமா? தேவன் என்ன சொல்கிறாருன்னு நமக்கு நல்லா புரியும். நம்ம உள்ள நல்லா உணர்த்தப்படுவோம். இதைத்தாங்க தேவன் சொல்கிறார், தேவன்னா இப்படி தான் பேசுவார் அப்படின்னு நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். நான் ஜாம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், தேவ சித்தமே தெரியல அப்படின்னு இருக்க மாட்டோம். என்னை குறித்து தேவன் இதை தான் சொல்கிறார். இயேசு சொல்கிறார் இல்லையா, என் பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்கிறேன். என் பிதா என் இடத்துல என்ன பார்க்கிறேனோ அதை தான் நான் செய்கிறேன். அவர் என்ன பேச சொன்னாரோ அதை தான் பேசுகிறேன். அந்த அளவுக்கு ஒரு ஐக்கியம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை தேவன் நம்மிடத்திலும் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நம்ம வளரணும். அப்போ தான் அந்த உணர்வு நமக்கு இருக்கும். இல்லைன்னா அந்த உணர்வு இருக்காது, அந்த அன்பின் உணர்வு இருக்காது இல்லையா? சரி, அதனால தான் பாவத்தை மேற்கொள்ள முடியல, தோற்று போயிடும். அப்போ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறேன். அதில் அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே 11ஆவது வசனம் வாசிக்கிறோம் பாருங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. என்ன சொல்கிறாரு? நீங்கள் பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறீங்க. அதை உங்கள் மைண்டில் எண்ணிக்கொள்ளுங்கள்ன்ற, உங்கள் மைண்டில் எண்ணிக்கொள்ளுங்கள், அதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, யோசிங்க அப்படின்ற. அப்படி யோசித்து என்ன செய்யணுமா? சரீர இச்சைகளின்படி, நம்ம சரீரத்தில் தோன்ற அந்த பழைய மாம்ச பாவத்தின்படி தோன்றுகிற அந்த பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான இந்த சரீரத்தில் பாவத்தை ஆள்றதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்ற. நம்ம பாவத்தை மேற்கொள்ளணும், பாவம் நம்மளை மேற்கொள்ள விட கூடாது. பாவத்தை மேற்கொள்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஓகே, இது ஒரு விஷயம். அப்போ பாவத்தை ஒருவேளை நாம் விழுந்தாலும், சில நேரத்தில் விழுந்தாலும், வேதம் சொல்லுகிறது நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன செய்வான்? எழுந்திருப்பான்.
ஒருவேளை நாம் பாவம் செய்வோமானால் நாம் அதை அறிக்கையிடும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் ஏதாச்சும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், விழுந்துட்டேன் அப்படின்ட்டு ஆண்டவர் விட்டே போயிடக்கூடாது. ஆண்டவர் இடத்துல கிட்டி வந்துடணும், அவரை விட்டு விடக்கூடாது. அதனால தான் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இன்றைக்கும் அந்த ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. அதனால் அதை மறந்துடக்கூடாது. சரி, ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் நான் என்ன கேட்குறேன், இந்த வசனம் சொல்லுகிறபடி கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறோமா? பவுல் இதை எழுதும்போது ஜெயிலில் இருந்துட்டு எழுதுகிறாரு. ஜெயிலில் இருந்துட்டு சந்தோஷமாக இருங்கன்னு வெளியில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு. எப்படி அவரால் சொல்ல முடியுது? அதான் என்னுடைய கேள்வி. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலே நம்ம சந்தோஷமே போயிடுது இல்லையா? நிறைய பேர் அப்படி துக்கத்தோடு உட்காந்துடுறாங்க. ஒரே பாரமாக இருக்குதுங்க, கவலையாக இருக்குதுங்க அப்படின்னு உட்காந்துடுறாங்க. ஆனால் ஜெயிலில் இருந்துக்கிட்டு, ஜெயிலில் கட்டி போட்டிருக்காங்க, அடித்து கட்டி போட்டிருக்கிறாங்க. உள்ளே இருந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு, கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்கன்னு மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்ற. எப்படி இவரால் சந்தோஷமாக இருக்க முடிகிறது? இந்த ஆவிக்குரிய செல்வத்தில் அவர் வளர்ந்தவராக இருக்கிறார். தேவனோடு உள்ள ஐக்கியத்தில் வளர்ந்தவராக இருக்கிறார். என்னை ஜெயிலில் தூக்கி போட்டான்னா, எங்கே தூக்கி போட்டான்னா, இந்த தேவனையும் என்னையும் பிரிக்க முடியாது, என்னை கிறிஸ்துவை விட்டு பிரிச்சிடவே முடியவே முடியாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறார். அந்த உணர்வு உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் தூக்கி போட்டான்னா இந்த ஆண்டவர் கைவிட்டாரா அப்படின்னு யோசிச்சுருவாங்க. கைவிடுறதில்ல. பவுல் சொல்கிறாரு, நான் ஜெயிலில் போனால் இந்த ஆண்டவர் என் கூட வந்துடுறாருன்றார். அந்த மாதிரி ஒரு மனநிலை அவருக்கு இருக்கிறதுனால அங்கே ஜெயிலில் உட்காந்துட்டு சந்தோஷமாக பாடிட்டு இருக்கிறார். ஜெயிலில் உள்ளவங்களுக்குலாம் ஆண்டவரை பற்றி சொல்கிறாரு. ஜெயிலில் இருக்கிற போலீஸ்காரரையே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைக்கிற அளவுக்கு இவர் சந்தோஷமாக இருக்கிறார். இந்த மாதிரி நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆவிக்குரிய செல்வத்தில் இல்லைன்னா ஆவிக்குரிய விதத்தில் செல்வந்தர்களாக இல்லைன்னு அர்த்தம். ஆவிக்குரிய காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கிறீங்க. தேவனோடு உள்ள அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்தினால் உண்டாகிற உணர்வு சரியா இல்லை. சின்ன சின்ன காரியம் கூட நம்மளை பாதிச்சிருது, நம்மளை கவலைக்குள்ளாக்கிறது, இல்லை பயப்பட வச்சிருதுன்னா நாம் தேவனை யாருன்னு சரியாக புரிஞ்சிக்கல, இவரோட உள்ள அந்த ஐக்கியத்தை நல்லா வளர்த்து கொள்ளலை. அதனால தான் பயப்படுறோம். அதான் அந்த நேற்று நான் அந்த மனம் புதிதாக பற்றி பேசும்போது சொன்னேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டை பார்த்தாலே பயப்படுறாங்க, அந்த நிலையிலையும் இருக்கிறாங்க. என்ன இருட்டை பார்த்துலாம் பயப்படுற அளவுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க பாருங்கள். ஆனால் நாம் அப்படி இருக்கணும்னு தேவன் விரும்பலை. எங்கே இருந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சூழ்நிலையோ மற்ற பிரச்சனைகளோ நம்முடைய சந்தோஷத்தை தீர்மானிக்கக்கூடாது. தேவன் என்னோடு இருக்கிறார், என்ன வந்தாலும் இவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுறதும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கிறதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை இல்லைன்னா இந்த தேவனிடத்தில் கிட்டி சேருங்க. இவர் என் கூட தான் இருக்கிறாருன்ற உணர்வை மனதில் வளர்த்து கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு விலகிறதே இல்லை, உங்களை கைவிடுறதே இல்லை, உங்கள் கூடையே தான் எப்போதுமே இருக்கிறார். இன்னொரு டெஸ்ட் என்ன அப்படின்னா, இதே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் கவனிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படாமல் வாழ்கிறோமா? வாழ்க்கையில் நான் எதுக்குமே கவலைப்படுறதே இல்லைங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம வாழ்கிறோமா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா எந்த கவலையுமே இல்லைன்னு ஒரு கவலை, கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அதுக்காக கவலைப்படுறாங்க. அப்படிப்பட்ட நிலையிலையும் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இயேசுவும் அடிக்கடி சொல்லுகிறார், நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்கன்றார். சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீங்க, தண்ணிக்காக கவலைப்படாதீங்க, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படாதீங்க, இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியதென்று உங்கள் பரமபிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார், அதனால் கவலைப்படாதீங்க அப்படின்றார். இங்கே பவுல் சொல்கிறார், ஒன்றுக்குமே கவலைப்படாதீங்க. ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு எழுதுறாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் குறித்து ஜெபம் பண்ணுங்க. அவர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு?
அவரிடத்துல ஜெபம் பண்ணும்போது, அவரிடத்துல நன்றியோட தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அவர் என்ன பண்ணுறாராம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். உங்கள் உள்ளத்தில் மிகப்பெரிய சமாதானமே வந்து ஆட்கொள்ளுமா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்களை காத்து கொள்ளுமா. நிறைய பேர் சின்ன சின்ன பிரச்சனை வந்தோன்னே கவலைப்பட்டுறாங்க, பாரப்பட்டுறாங்க, பயந்துடுறாங்க, உள்ளத்தில் நிம்மதி போயிடுது, சந்தோஷம் போயிடுது இல்லையா? ஏன் போயிடுது? இந்த கவலைக்கு இடம் கொடுத்துட்றாங்க. அதை போய் அந்த பிரச்சனையை பற்றி தேவனிடத்தில் சொல்லிவிட்டு தேவன் இதை பார்த்து கொள்வார் அப்படின்ற அந்த நிச்சயம் இல்லை. ஏன்னா பிரச்சனை வந்தோடனே தேவன் என்னை கைவிட்டுட்டாருன்னு நினச்சிட்றாங்க இவங்க. ஆனால் அப்படி ஒருபோதும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரு நாள் கூட அவர் நம்மளை விட்டுட்டு போகிறதே இல்லை. அப்போ நம்ம கவலைப்படாமல் இருக்க பழக வேண்டும். எப்படி வாழ்கிறது கவலைப்படாமல்? இந்த தேவனோடு உள்ள ஐக்கியத்தை வளர்த்து கொள்ளணும். இந்த தேவன் என்னோடு தான் எப்போதும் இருக்கிறார் என்ற உணர்வு அதிகமாகணும். எப்படி இது அதிகமாகும்? நம்முடைய மனதை தேவனுடைய வார்த்தையில் செட் பண்ணணும். அவர் என்னோடு இருக்கிறார் என்பதில் அந்த ஆவிக்குரிய காரியங்களில் செட் பண்ண வேண்டும். சரி, இன்னொரு டெஸ்ட்டு. இதே பிலிப்பியர் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. நாம் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிறோமா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 15-16 வசனம். இங்கே பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். என்ன சொல்கிறாரு? நம்ம வாழுகிற இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி, அந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்களாம் சொல்கிறாரு? கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் வாழ்கிறோன்றார். ஒரு நல்ல உலகத்தில் நம்ம ஒன்றும் வாழலை. வாழுகிற உலகம் பொல்லாத உலகம் தான், பொல்லாத ஆட்கள் தான் இருக்கிறாங்க, பாவம் நிறைந்த உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் நம்ம எப்படி வாழணுமா சொல்கிறாரு? எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பில்லாமல் செய்யணுமா. நான் அதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் வாசிக்கிறேன், அப்போ சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிடும். திருவிவிலியம்னு ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா, அதில் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2 இதில் 14வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். முணுமுணுக்காமலும், எதை குறித்தும் முணுமுணுக்காமலும் வாதாடாமலும், அதை குறித்து ஒரு வாக்குவாதம் இல்லாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த நெறிகட்ட சீரழிந்த இந்த தலைமுறையினரிடையே குற்றமும் கபடற்றவர்களுமாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகளென திகழ்வீர்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக விளங்குவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இது ஒரு சீர்கெட்ட நெறிகெட்ட ஒழுக்கமில்லாத ஒரு மாசற்ற ஒரு மாறுபாடான கேவலமான ஒரு உலகம்தான். அப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க பாவத்தினால் அப்படி இருக்கிறாங்க. பாவம் நிறைந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இதன் மத்தியில் நம்ம எதை குறித்தும் முறுமுறுக்காமல் எதை குறித்தும் ஒரு வாக்குவாதம் பண்ணாமல் தேவன் சொன்னபடி நாம் வாழுகிறோமா? அப்படி எல்லா காரியத்திலும் நம்மளால் வாழ முடியுதா? இல்லைனா ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து முறுமுறுத்து கொண்டே இருக்கிறோமா? நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போனால் வேலையில் முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பாஸை பற்றி முறுமுறுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லைனா கூட வேலை அவன் இப்படி இதையே ஏதாவது முறுமுறுத்துட்டு இருப்பாங்க. இல்லைனா வேலையை குறித்து என்ன இவ்வளோ வேலை கொடுக்குறான் அப்படின்னு அதை குறித்து முறுமுறுக்கிறது. இப்படி முறுமுறுத்து கொண்டே இருக்குமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியாது. ஏன்னா அவனும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா? உலகத்தில் கடவுளை நம்பாதவன் அவனும் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கான், ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறான். எப்படி வேணால் வாழலாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறான், முறுமுறுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான், வேலையில் ஏமாற்றி வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட இதில் நாமளும் போய் அப்படியே வாழ்வோமானால் நாம் எப்படி தேவனுடைய பிள்ளைகளாக திகழ முடியும்? அதற்காக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையே. அப்போ நம்ம எப்படி வாழணும்? எல்லாவற்றையும் முறுமுறுக்காமல் செய்யணும். முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் வாதாடாமல் நாம் செய்ய வேண்டியதை ஒழுங்காக செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது என்ன உண்டாகிறது? நம்மளை பார்த்து அவனும் சேர்ந்து மாறிடுவான். இப்போ வேலை செஞ்சால் அவரை மாதிரி வேலை செய்யணும் ஒழுங்கா அப்படின்னு. நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவனும் கரெக்டாக ஆயிடுவான். ஏன்னா நம்மளை தேவன் இந்த உலகத்தில் லைட்டு மாதிரி வச்சுருக்கிறார், வெளிச்சம் ஒளியாக வச்சுருக்கிறார். நம்ம தான் லைட்டு கொடுக்கணும். எப்படி லைட்டு கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்னா, இப்போ வாழ்க்கைனா இப்படி தான் ஒழுங்காக தான்ப்பா வாழணும். இஷ்டத்துக்கு தாந்தோன்றித்தனமாக ஏமாற்றிட்டு தவறான விதத்தில் ஒழுக்கங்கட்ட விதத்தில் வாழக்கூடாது. கடவுள் நம்மளை உண்டாக்கியிருக்கிறாரு, இப்படி ஒழுங்காக தான் வாழணும். நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுகிறோமான்னு நம்மளை குறித்து நாமளே யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ எப்படி அனுதினமும் பாவத்தை ஜெயித்து முன்னேறி வாழணும், ஒருவேளை விழுந்தாலும் தேவனிடத்தில் கிட்டி சேரணும், அவர் சுத்திகரித்து நம்மை நீதி உள்ளவராக மாற்றுகிறார். ரெண்டாவது, எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறோமா நம்ம குறித்தே செக் பண்ணணும். மூணாவது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழ்கிறோமா, என்ன வந்தாலும் எனக்கு கவலை இல்லாமல் இருக்குதா. பிரச்சனையே வராதுன்னு இயேசு சொல்லலை, உலகத்தில் உபத்திரவம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். கவலைப்பட்டுட்டே இருங்கன்னு சொல்லலை, வருத்தப்பட்டுட்டே இருங்கன்னு சொல்லலை, பயப்படுங்கன்னு சொல்லலை, பயப்படாதீங்கன்றாரு, கவலைப்படாதீங்கன்றாரு. தேவை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்கன்றாரு. பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்றாரு. அப்படி வாழ்கிறோமா? நாலாவது, இந்த நெறிகெட்ட ஒழுக்கக்கேடான சமுதாயத்தில் வாழ்கிறோம், உலகத்தில் வாழ்கிறோம். இதன் மத்தியில் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பில்லாமல், வாக்குவாதம் பண்ணாமல் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாக சரியாக செய்து வாழ்கிறோமா என்பதை நம்மளை குறித்து நாமளே செக் பண்ணணும். அப்போ எப்படி இப்படிலாம் வாழ்கிறது, எப்படி பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறது, எப்படி எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்கிறது, எப்படி எப்பொழுதும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழ்கிறது, எப்படி நாம் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல், வாக்குவாதம் பண்ணாமல் எல்லாவற்றையும் சரியாக ஒழுங்காக எப்படி செய்கிறது? ஒரே வழி, நாம் ஆவிக்குரிய ரீதியில் வளர வேண்டும். ஆவிக்குரிய செல்வந்தர்களாய் நம்மை தேவன் மாற்றிருக்கிறாரு. அந்த செல்வத்தை பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்துறது? அதான் சொன்னேன், அவரோட ஐக்கியம் கொள்ளணும். ஐக்கியம் கொள்ளும்போது நமக்கு அந்த தேவன் நம்மோடு தான் இருக்கிறார் என்ற உணர்வு உண்டாகும். உணர்வு உண்டாகும்போது நாம் இந்த உலகத்தில் ஒழுங்காக வாழ முடியும். தேவனை உங்கள் கூட இருக்கிறாருன்னு சொல்லும்போது நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்களா, கவலைப்பட்டுட்டு இருப்பீங்களா? கிடையாது. நிறைய பேர் நிறைய நேரத்தில் ஏன் பயப்படுறோம்? பிரச்சனை வந்தோன்னா தேவன் என் கூட தான் இருக்கிறாருன்ற உணர்வு போயிடுது. அவங்கள்ட்ட போய் நான் சிலர்கிட்ட பேசியிருக்கேன், இல்லைங்க தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலகுறதில்லன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதே அந்த வசனம் எனக்கு தெரியுங்க, ஆனால் தேவன் என் கூட இருக்கிற மாதிரியே தெரிலங்க, உணர்வே ஃபீலே இல்லைங்க அப்படின்வாங்க. அவர் கைவிட்ட மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. ஏன்? இந்த தேவனை குறித்து சரியான ஒரு அறிவு இல்லை, இவரோட அனுதினமும் ஐக்கியம் கொள்றதில்ல. அதனால் இந்த மனது பிரச்சனையின் மேலேயும் மாம்சத்தின் மேலேயும் பழைய காரியங்கள் மேலேயும் செட் ஆகிடுது. அதனால் தேவனை இருக்கிறாருன்றதை உணரவே முடியல அவங்களால. அப்போ நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனோடும் அவருடைய வார்த்தையோடும் ஐக்கியம் கொள்வர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை பார்க்கணும், அதை எடுத்து யோசிக்கணும், தியானிக்கணும். நம்முடைய மனதை வார்த்தையின் மேலேயே செட் பண்ணணும். செட் பண்ணும்போது நமக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாகிறது, உள்ளத்தில் இளைப்பாறுதல் உண்டாகிறது, நிம்மதி உண்டாகிறது, என் வாழ்க்கையை குறித்த தேவனுடைய சித்தம் இதுதான்ற தெளிவு உண்டாகிறது. நாம் ஆவிக்குரிய ரீதியில் ஒருவேளை தவறை செய்தாலும் மறுபடியும் அவரிடத்தில் கிட்டி வர முடிகிறது. அப்படி தான் நாம் ஆவிக்குரிய ரீதியில் செல்வந்தர்களாக விளங்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதில் நம்ம ஒவ்வொரு நாளும் வளரணும் தேவன் விரும்புகிறார். இருந்த நிலையில் இருக்கக்கூடாது, பின்வாங்கிய நிலையிலையும் போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். உதாரணத்துக்கு உலகத்தில் பணம் வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? இன்வெஸ்ட் பண்ணுற யாராச்சும் இது லாஸ் ஆகட்டும்னு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? ஒருத்தர் கூட அப்படி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதில் நிறைய லாபம் வரணும்னு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ தேவன் தன்னையே அவரையே நம்மளிடத்தில் முதலீடு செய்திருக்கிறார். எதற்கு? அவரை போல நாம் மாறும்படியாக, அவரை போல கிறிஸ்துவை போல கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக மாறும்படியாக தன்னையே நமக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் அதில் வளரணும். ஆவிக்குரிய அந்த தேவனுடைய சாயலில் வளர வேண்டும். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செல்வந்தர்களாக விளங்குவோம். அப்படி நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செல்வந்தர்களாக விளங்குவீர்களானால் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வேறு எந்த காரியத்தையும் நீங்கள் ஈஸியாக மேற்கொள்வீர்கள். பணம் வேணுமா ஈஸியாக சம்பாதிச்சிருவீங்க. ஏனென்றால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் ஐடியா கொடுக்குற தேவன் உங்களோட இருக்கிறார். அவரோட ஐக்கியம் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் ஐஸ்வர்யம் சம்பாதிக்கிறது, உலகத்தில் இருக்கிற பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய கஷ்டமே இல்லைன்றேன் நான். நானும் சிலருக்கு பார்த்துருக்கேன், சின்ன ஒரு ஐடியா சொல்லி அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருக்கிறாங்க சிலர்லாம். தேவனுடைய வார்த்தையிலேருந்து சின்ன ஒரு ஐடியா தான் கொடுத்தேன். அவர் அந்த சின்ன ஐடியாவை போய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மந்த்துக்குள்ளே 1 லட்ச ரூபா சம்பாதிச்சார். என்ன சொல்ல வரேன்? தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நான் என்ன உறுதியாக நம்புகிறேன், பிரதானமாக ஆவிக்குரிய ரீதியிலே நாம் செல்வந்தர்களாக முதலாவது விளங்கணும். அதனால தான் பவுல் கூட ஜெபம் பண்ணுறாரு. எபேசியர் 3வது அதிகாரத்தில்
நீங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். நானும் உங்களுக்காக தான் ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் உள்ளான மனிதனிலே, ஆவிக்குரிய அந்த ஆவி மனிதனிலே வல்லமையாய் பலப்பட வேண்டும். என்ன வந்தாலும் மேற்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வாழ வேண்டும். இந்த உலகத்தில் முறுமுறுப்பு இல்லாமல், தர்க்கிப்பு இல்லாமல் வாழ வேண்டும். பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்கிறவர்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணலாம். அடுத்த வாரம் தொடருவோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல இரவு வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லா விதத்திலும் செல்வந்தர்களாய் விளங்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அதே சமயத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய செல்வந்தர்களாய் விளங்க வேண்டும் என்பது உம்முடைய சித்தமாக இருக்கிறதை கர்த்தாவே. அதற்காக நீர் உண்மையே எங்களுக்கு தந்திருக்கிறீர். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவங்களுடைய வாழ்க்கையில் மற்ற எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்காமல் இருப்பது எப்படி? ஆகவே தேவனே என்னுடைய செல்வமாக எனக்குள்ளாக வந்து வாசம் பண்ணியிருக்கிறார் என்கிற ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாய் பதிப்பீராக. ஆண்டவரே, உம்மோடு அவர்கள் ஐக்கியம் கொண்டு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற உணர்வோடு வாழ, ஆண்டவரே, வெற்றியோடு இந்த உலகத்தில் வாழ, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரு வெளிச்சமாய் வாழ, இந்த பூமியில் உப்பாய் வாழ உதவி செய்வீராக கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து ஆண்டவரை விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய் மாறட்டும். அநேகரை மண்டையிலே கிட்டி சேர்க்கிறவர்களாய் ஆண்டவரை மற்றவர்களுக்கு புத்தி சொல்லி அவர்களையும் ஆவிக்குரிய செல்வந்தர்களாய் மாற்றுகிறவர்களாய் இவர்களை பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோங்க தாவே. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவீராக. சத்தியங்களை நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.